தளபதி தான். என்ன காரணம் அப்படி சொல்றதுக்கு? ஒரு மாற்றம் வேணும். அவருக்கு அரசியலே தெரியல, சினிமாலேருந்து என்ன சொல்கிறாங்களே. இப்போ சினிமாலேருந்து வந்தது தான் எம்ஜிஆரும். அவருக்கும் எல்லாம் போக போக தான் எல்லாம் கற்றுப்பாங்க. எடுத்தவொடனே எல்லாம்ன்றதுன்னு இல்லைல்ல, அதனால தான் 2026 வந்தாகணுமா? இப்போ தான் வந்தார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு தளபதி தேவை. தமிழ்நாட்டுக்கு தேவை. என்ன எதுக்குன்னா, இங்கே வந்து நிறைய ஊழலெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் இது பண்ணனா இன்னும் இப்போ வந்து நீங்கள் எப்படி சொல்லணும்னா, இந்த ஹைதராபாதோ அடுத்தடுத்த அதர் ஸ்டேட்டெல்லாம் வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த வளர்ச்சின்றதே இல்லை. இப்போ பாருங்கள், ஏதோ இந்த ஃபுல்லாக தண்ணி வெள்ளம் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு மாற்றம் வேணும்ல. இப்போ வந்து திமுக கொடுத்தாச்சு, அதிமுகவும் கொடுத்தாச்சு. ஒரு தடவை தளபதி கொடுத்து பார்க்கலாமே. அவரெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அவரெல்லாம் எதுவுமே இல்லை ஆக்சுவலி சொல்ல போனால். அவரெல்லாம் இந்த போட்டியில் சேர்க்கறதுக்கே இல்லையே. இன்னும் தளபதி தான். யார் வந்தாங்க எனக்கு எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் யாரையும் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு யாரும் தெரியாது. தளபதி தான். என்ன காரணம் சார், ஏன் தளபதிக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? ஏன்னா அவர் ஃபேனு, தெரிஞ்சது தானே. லேடிஸ் எல்லாமே, பொண்ணுங்க எல்லாமே அவரோட ஃபேனு. படங்கள்லேருந்து வந்தாலுமே சொன்ன மாதிரி தான். எம்ஜிஆர் எல்லாமே சில பேர்லாம் ஃபீல்ட்லேருந்து வந்தவங்க தான். ரசிகராக இருந்தவங்கலாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? மாறாதுன்னா இப்போ ஒருத்தருக்கு அனுப்பி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ உங்களோடது என்னோடதாகாது, என்னோடது உங்களோடதாகாது. ஒருத்தர் ஒரு மாதிரி. மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும், எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், அவர் என்ன பண்ணுறாரு. சீமான் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி எப்படி பார்க்குறோன்றது இல்லை, இவருக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. அப்படி தான் விஜயகாந்த் வந்தார், அவரை மக்கள் விட்டுட்டாங்க. இறந்து போயிட்ட பிறகு அவ்வளோ ஜனம் வந்தாங்க, அவர் எழுந்து பார்க்க போகிறது கிடையாது. இருக்கும் போது இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். தப்போ ரைட்டோ வந்து அவர் செய்கிறத பொறுத்து தானே அடுத்தது அவருக்கு தரலாமா வேண்டாமான்ற கேள்விக்கு ஆன்சர். ஹலோ, அவர் நாட்டுக்கு நன்மை மட்டும் செய்யணும், அவ்வளோதான். இங்கே யார் சிஎம்னு எனக்கு தெரியாது, தான் கேரளாவிலேருந்து வந்தது. விஜய் அண்ணன் நம்மளே உயிர். விஜய் அண்ணா எல்லாருக்கும் நன்மை மட்டும்தான் இதுவரையும் செய்துட்டுள்ளோ, கேள்விப்பட்டுள்ளோ. அதனால அண்ணா ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம். ஏன் நீங்கள் கேரளாவில் இருந்துட்டு நம்ம மம்முக்கா இருக்காரு, லாலேட்டன் இருக்காரு, இவங்களெல்லாம் தாண்டி ஏன் உங்களுக்கு விஜய் பிடிக்கும்? விஜய் அண்ணாச்சாலே சின்ன எப்போவுமே டிவி பார்த்தாலும் விஜய்னா பிடிக்கும். அந்த ஹீரோயிசம் என்ன பண்ணியாலும் அது நன்மை மட்டும்தான் பண்ணுறேன் இதுவரை. ஆனால் மம்முக்கா, லாலேட்டன் எல்லாரும் பண்ணுவேன். ஆனாலும் விஜயனா எப்போவுமே நண்பன், உயிர். எவ்வளோ பிடிக்கும் தெரியாதுண்ணா, ஆனால் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இதுவரை பார்க்கணும்னு நினச்சிட்டேன், இதுவரை பார்க்கணும் முடியல. ஆனால் அண்ணா ஜெயிக்கட்டும். ஜெயிச்சு நல்லா இருக்கும். ஜெயிக்கும் அண்ணா, எங்கே இருந்தாலும் அண்ணன் ஜெயிக்கும். நம்மளும் உட்காந்துட்டாரு. எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும். நல்லா ஆட்சி தானே கொடுத்தாரு. என்ன இருக்கு, நீட்டு இது பண்ணாரு, வெடிவெடுப்பு இதெல்லாம் பண்ணாருங்களா. கண்டிப்பாக வருவார். இல்லை, எடப்பாடியார் கண்டிப்பாக வருவார். எல்லாம் வரலாம் போகலாம், எல்லாம் வந்து அதான் சீமா எவ்வளோ நாள் கத்தின்னு தான் இருக்கார், வரல. எடப்பாடியார் கண்டிப்பாக வருவார். எடப்பாடியார் தான் வருவார். அப்புறம் ஸ்டாலின் இல்லை, எடப்பாடியார் தான் வருவார். ஆமாம், என்ன ஆட்சி நல்லா பண்ணிட்டாரு, எதுவும் இல்லைங்களே. ஒரு நாள் மழையிலேயே ஃபுல்லாக தண்ணி வெள்ளம். அது எல்லாமே ஜனவரிக்குள்ளே சரியாயிடும். அதெல்லாம் இப்போ எல்லாம் போகிறாங்க வராங்க, அதுக்குன்னு எல்லாம் இதாக அவங்களோட விருப்பம். அது வாய்ப்பே கிடையாது. அந்த தொகுதி இப்போ காப்பாற்றிட்டார்ல, மீட்டிங்கை பண்ணார்ல, நல்லா தானே பண்ணார். எல்லாம் போயிட்டு தானே. டிஎம்கேல பார்த்தா இருக்கிற அமைச்சர் எல்லாமே இதுலேருந்து ஏடிஎம்லேருந்து போனவங்க தான். கண்டிப்பாக எடப்பாடியார் வருது. இல்லை, எப்படி சொல்கிறேன்னு தெரில.
அதாவது மக்களுக்கு நல்ல செய்கிறவங்க யார் வந்தாலும் சரிதான். இது யார் நல்லா செய்வான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சீமான் நினைக்கிறதுக்கு வந்து எதுவுமே இல்லை இதில். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து அவர் எடப்பாடி வந்தார், அவர் வந்து காலில் விழுந்துட்டு அப்படியே ஒரு கவுத்திட்டு வந்தார். அவராலையும் ஒன்றும் அவ்வளோ பிரயோஜனமாக தெரியல. இப்போ இந்த 5 வருஷமாக அவ்வளோவா ஒரு இதாக தெரியல. இதுக்கு மேலே விஜய் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்ட்டு ஏற்கனவே ஒரு சம்பவம் ஒன்று நடத்திட்டு வந்திருக்காரு. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னே அதுவும் தெரியல. சீமான் நல்லா பேசுகிறாரு, ஆனால் அவர் வர வாய்ப்பு இல்லை. இதுதான். நன்றிங்க. எனக்கு ஸ்டாலின் தான் ஓகே. என்ன காரணம்? அதாவது இப்போ சமீப காலமாக அவர் தான் நம்ம ஆட்சி நடத்தி கொண்டு வராரு. என்னென்ன ரீசன், இப்போ இவங்க வந்திருக்காங்க, இவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் வரட்டுமே, வெயிட் பண்ணலாம். நம்ம ஸ்டாலின் சாருக்கு இப்போ எடப்பாடி இருக்காரு, சீமான் இருக்காருங்க, அவருக்கு கொடுத்துட்டாங்களா? இல்லை ஸ்டாலின் மட்டும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், என்னுடைய கருத்து. எடப்பாடி எடப்பாடி சார் கொடுக்கலாம், பார்க்கலாம் ஸ்டாலினுக்கு அப்புறம். சீமான் விஜய் வேண்டாம். வேண்டாம் ஏதாவது காரணம் இருக்குங்களா? அப்படி சொல்லலை, பட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக 2024 யார் சிஎம் பார்த்தா நல்லா இருக்குங்களா? ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், விஜய். என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. இப்படி பார்க்குறேன், சில நிறைய குறைகள்லாம் சொல்கிறாங்க. என்ன யார் வந்தாலும் நிறைய குறைகள் இருக்க தான் செய்யும். நிறைகள் யாராலும் பண்ண முடியாது, குறைகள் இருக்க தான் செய்யும். அப்போ வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுத்துடலாம்னா? கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த ஆள் யாரா இருக்கும்னா? சீமான் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, விஜய் இருக்காரு. ஸ்டாலின் ஐயாக்கு அடுத்தது எடப்பாடிக்கு கொடுக்கலாம். எடப்பாடியை கொடுக்கலாம். சீமான் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல மனுஷன், ஆனால் எப்படி பண்ணுவாருன்ற அவர் ரொம்ப யோசித்து பேசுறதுலாம் நடைமுறைக்கு பண்ண முடியுமா முடியாதான்னு தெரில. இப்போ இருக்கிற ஆட்சி ஸ்மூத்தாக. விஜய் இன்னும் கொஞ்சம் அனுபவப்படுத்தும், இன்னும் இருக்க டைமில். இவ்வளோ பெரிய பதவி வந்த உடனே கொடுத்துடக்கூடாது. மத்தியில் பயங்கர ஆதரவு இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? நான் என்னுடைய ஒருத்தர் கருத்து வச்சு சொல்ல முடியாது. மக்கள் எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்கிட்டோம், அது எனக்கு ஆட்சி பண்ண கிடையாது. நல்லா இருக்கும். சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின் தான் நல்லா இருக்குது. தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்குது, செக்யூர் ரொம்ப. அது எல்லாம் மற்ற மாநிலத்திலேருந்து இங்கே வராங்க அப்படின்னா எல்லா வித மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு முதலமைச்சர் சிறப்பாக செயல்படுறாரு. எந்த கட்சியும் இல்லை, இருந்தாலும் நல்ல செயல்பாடு, வளர்ச்சியை பார்க்கணுமில்ல. திமுக அதிமுக தான் தமிழ்நாடு. விஜய் அப்படிங்கிறது ஒரு பிம்பம் தான். அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. சினிமாவில் நடித்தார், இதுவரையும் அவரோட செயல்பாடு என்னான்னு மிகப்பெரிய கேள்வி. நடித்தார், மக்களோட பணத்தானே சம்பாதிச்சார். இப்போ அவர் வந்து என்ன செய்வார்னு துடிக்கிறாங்கன்னு தெரியல இளைஞர்கள். இது சினிமாவில் வேணால் நல்லாயிருக்கும், ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி. நடைமுறையில் வந்து இவங்க உழைச்சிருக்காங்க. இது வந்து பேசு பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், எல்லோரும் காமராஜர், எல்லோரும் கல்வியை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு மிகப்பெரிய கேள்வி. இளைஞர்கள் வந்து ஒரு போதை மாதிரி விஜய்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். மக்கள் நல்ல ஒரு பதிலடி கொடுப்பாங்க 2026. சரிங்களா? சீமான் அவர் நல்ல ஒரு அரசியல்வாதி, போராடிக்கிட்டு இருக்காரு தமிழ் மக்களுக்காக. வருவார். எடப்பாடி அதிமுக அந்த அம்மா போட்டு போன பாதையில் தொடர்ந்து பயணிக்கணும் தான் நம்ம எண்ணம். பிஜேபியோடு சேர்ந்துக்கிட்டு கட்சியை ஒழிச்சிக்கிட்டு இருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. நன்றி. இப்போதைக்கு ஸ்டாலினுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிர்பார்க்க வந்து கூட்டணி அதிகமாக இருந்துச்சுன்னா அது வாய்ப்பு இருக்கும். விஜய் என்ன சொல்லி கண்டக்ட் வந்து வேறு மாதிரி போயிடும் ப்ரோ. பார்ப்பீங்களா? இப்போ என்னன்னா வந்து மக்கள் மத்தியில் பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. புதுசாக வராரு, படத்தை விட்டுட்டு வர்றாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது கண்டக்ட் சொல்லி எதுனா வைரலாக ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்கன்னு தான். சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சரியில்லை இதை மாற்றிக்கிறீங்க? இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏடிஎம்கே அது இருக்குதான், பட் அதுலேயே நிறைய பிளவு இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. சீமான் அவர் சொல்லிகிட்டே தான் இருக்காரு, அவருக்கு யாரும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க.